பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு. தைரியமா இருங்க, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் தான் ராஜா. இந்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் தான் ராஜா. அதே போல இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. நிறைய நன்மைகள் நடக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி குவியும் தமிழ் புத்தாண்டு. ஜோசியம் என்பதே அதுதாங்க, பரிகாரங்கள் தான். நான் சொல்வதை செய்தால் உலகத்தையே வெல்லலாம், இமயத்தையும் தொடலாம், இந்திரனும் ஆகலாம். அந்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராக அமைகிறது, அருமையாக அமைகிறது. இவ்வளவு நன்மைகளும் எனக்கு உண்டா சாமி? இவ்வளோ வெற்றி சொல்லியிருக்கிறீங்க, அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கிறீங்க, நன்மைகள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த அதிர்ஷ்டம், வெற்றி இதெல்லாம் எனக்கு உண்டா? யாராருக்கு கிடைக்க போகுது? பிரீஃபாக பார்க்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாரையும் வாழ வைக்கும் புத்தாண்டாக, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த புத்தாண்டாக அமையட்டும் என்று எல்லாமல்ல வாராகியினுடைய திருவருள் புரியட்டும். தமிழ் புத்தாண்டு இப்போது நம்ம எல்லாருக்குமே வருஷ பிறப்பு அப்படின்னு சொன்னாலே சித்திரை மாதம்தான். அந்த இங்கிலீஷ் கேலண்டர் ஜஸ்ட் அது ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாற்று புத்தகம், அவ்வளோதான். டிசம்பர் மாதம் இது நடந்தது, மார்ச் மாதம் இது நடந்தது அப்படின்னு அது ஒரு அறிவிப்பு, ஒரு வரலாற்று சுவடு. இது இங்கிலீஷ் கேலண்டர். ஆனால் தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம்னா, தமிழ் புத்தாண்டு தான் இந்த பஞ்சாங்கம் இருக்குது, அந்த வானிலை சாஸ்திரம் அதில் தான் இருக்குது. மார்கழி மாதம் எத்தனாம் தேதி மழை பெய்யும், எத்தனாம் தேதி வெயில் அடிக்கும், வெயில் இத்தனை டிகிரியில் இருக்கும், எங்கே பூகம்பம் வரும், எங்கே மழை அதிகமாக பெய்யும், எங்கே காய்ச்சல் இருக்கும், எங்கே ஜுரம் வரும், இது எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லக்கூடியது நம்ம தமிழ் பஞ்சாங்கம் தான். அப்போ நமக்கு எது உண்மையான புத்தாண்டு அப்படின்னு கேட்டால், சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம முகூர்த்த நாட்கள் குறிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது. குரு பெயர்ச்சி எப்போ வருது, சனி பெயர்ச்சி எப்போ வருது, ராகுகேது பெயர்ச்சி எப்போ வருது, குரு வக்ரம் எப்போ அடைகிறாரு, எப்போ நிவர்த்தி ஆகிறாரு, எல்லாம் சொல்லக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு, நம்முடைய தமிழ் பஞ்சாங்கம். இப்போ நீங்கள் தெலுங்கு ஆந்திராவாக இருந்தால் தெலுங்கு வருட பிறப்பு, கன்னடாவாக இருந்தால் கன்னடா வருட பிறப்பு, பஞ்சாங்கம் முக்கியம். அப்போ அப்பேற்பட்ட தமிழ் புத்தாண்டு இந்த 2026 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் புத்தாண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வருஷத்துக்கு பேர் பராபவ வருடம் அப்படின்னு பேர். பேரை சொல்லும்போதே நமக்கு ஒரு அழகாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாமரை மலர்ந்ததை போல, என்ன அதை சொல்லும்போதே மனசுக்குள்ளே ஒரு தாமரைப்பூ மலருது. அப்போது பாருங்கள், பராபவ வருடம், இந்த தமிழ் வருஷம் மொத்தம் 60 வருஷம்தான். அது 1 by 1 அப்படியே ரொட்டேன் ஆகிட்டே இருக்கும். இந்த ரொட்டேஷனில் அடுத்தடுத்த வருஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் வருஷம் அப்படி கிடையாது. 2003, 5003, 10,003ன்னு அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆனால் தமிழ் வருஷம் அப்படி கிடையாது, 60 ஆண்டுகள். அதனால தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம். அப்போ பிறக்கின்ற இந்த தமிழ் வருஷத்துக்கு பராபவ வருடம் என்று பெயர். இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் ஓரலாக அப்படின்னாக்கா, சூப்பராக இருக்குங்க. இதை நான் சொல்லலை, பஞ்சாங்கத்தின் வெண்பா சொல்லுது. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு யார் ராஜா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். பாருங்கள், இந்த பராபவ வருஷம் ராஜா குருவாக வருகிறார். இப்போ குரு ராஜாவாக வர்றதுனால நாடு சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல தலைவர் வரார். குரு நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகம். அதுவும் இந்த வருஷம் கடகத்தில் உச்சம் பெற போகிறார். இப்போ உச்சம் பெற்ற குரு பகவான் ராஜாவாகிற சமயத்தில்
அப்போ நம்ம நாட்டிற்கும் அரசியல் மாற்றங்கள் இருக்கும் நல்ல ஒரு தலைவர் இந்த வருஷத்துக்கு ராஜாவாக அமைகிறார். அதே போல் செவ்வாய் பகவான் அவர் மந்திரியாகவும் அர்காதிபதி மேகாதிபதி சந்திரனாகவும் சரஸ்யாதிபதி சுக்கிரன் சேனாதிபதியாக சந்திரன் ரசாதிபதியாக சூரியன் தானியாதிபதியாக புதன் பகவான் மேலும் மேகாதிபதி சந்திரன். இப்போ சந்திரனுக்கு தான் குரு சந்திர யோகம். சந்திரன் தான் 3 பதவிகளை வகிக்கிறார். அப்போ நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். அதே போல் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், மனசில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் நல்லபடியில் இருக்கும், மழை அதிகமானதாக இருக்கும், நீர் தட்டுப்பாடு இருக்காது, இன்னும் சொல்லப்போனால் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இப்படியாக இந்த புத்தாண்டு நமக்கு அமைகிறது. எனக்கு தெரிஞ்ச இந்த இஸ்ரேல் போர், ஹமாஸ் போர், அதே போல் ஈரான் போர் எல்லாம் கூட ஜூன் மாதத்தோட போர்லாம் முடிஞ்சு நல்ல முறையில் ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இதெல்லாம் நம்ம தமிழ் பஞ்சாங்கத்தில் தான் சொல்ல முடியும். அப்போ ஜூன் மாதம் யுத்தம் முடிய போகுது. அப்போ பிறக்கின்றது பராபவ வருடம் எல்லாருக்கும் 12 ராசிக்குமே சிறப்பாக இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் தான் ராஜா. இன்னும் நான் என்ன சொல்கிறேனோ சொன்னதை நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் இமயத்தையும் தொடலாம். நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களோ அல்லது வழிபாட்டு முறையோ அதை நீங்கள் செய்வீர்களேயானால் இமயத்தையும் நீங்கள் தொடலாம். வாருங்கள் அன்பர்களே, அப்பேற்பட்ட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். கும்பராசி தமிழ் புத்தாண்டு. கும்பராசியை பொறுத்தவரையிலும் பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு இனி எல்லாம் வெற்றி தான். ஒரே வரியில் இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் லைனில் சொன்னோம்னா இனி எல்லாம் வெற்றி தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? எப்படி சாமி, நல்லதே நடக்குமா? நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, கண்டிப்பாக கும்பராசி என்பர்களே கவலை வேண்டாம். ஜோசியம்னு ஒன்று அப்புறம் அதுக்கு தானே இருக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறது தானே ஜோசியம் இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், அடிமை தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாபில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, நல்ல ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவங்க, புரியுதுங்களா? நல்ல லிங்க், ஒரு பெரிய தொடர்புகளை ஏற்படுத்தி நல்ல லிங்கில் இருக்கக்கூடியவங்க, பினாமியாக இருக்கக்கூடியவங்க, பல பேருடைய பணக்காசுகளை டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்க, கட்டி காப்பாற்றக்கூடியவங்க, அதே போல் மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவர்கள், புரியுதுங்களா? மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவங்க. ஆமாம், மறைமுகமான அவங்க நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், பல பேருடைய ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும். அவங்களுக்கு நிறைய மறைமுகமான தொழில் செய்கிறவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கும், அவங்க தான் முதல் வச்சாகணும். அப்படி இல்லை அந்த மாதிரியான இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏன்னா அங்கே ராகு இருக்கிறார். அப்போது இன்டைரக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி செக்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், கம்பெனிகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸோ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இல்லைனா ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம், ஒரு கடைகள் வச்சு ஒரு ஹார்ட்வேர்ஸோ, ஒரு டைல் ஷாப்போ, ஒரு மெடிக்கலு, இல்லை ஒரு ஷோரூமு, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, அது மாதிரி ஏதேனும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ப்ரொவிஷன் ஸ்டோரு, விவசாயமாக இருக்கலாம், விவசாய பொருட்களாக இருக்கலாம், ஸோ அதாவது ஒரு டீ ஷாப்பு, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் ஆப் வச்சு நடத்தக்கூடியவங்க,
ஸோ நீங்கள் இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான். மெயினாக மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க மாதமான ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம், அந்த 1.5 லட்ச ரூபா நம்ம குடும்பம் பண்ணணும். அது மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு காத்திருக்கக்கூடியவர்கள், இப்போ நல்லா இருந்தது சாமி மார்க்கெட், இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கும்பராசி என்பவர்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. சில்வர் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு. இந்த ஈரான் போர் வாரம் ஸ்டார்ட் ஆன உடனே மார்க்கெட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா டவுன் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாமே பண சிக்கலில் போய் ஃபண்டு டிமாண்டில் போய் மாட்டிக்கிறாங்க. வாரம் எங்கேயோ நடக்குது, ஆனால் அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனாலுமே கூட கும்பராசிக்கும் அந்த வாருக்கும் சம்பந்தம் உள்ளது. இந்த வாரால் நிறைய கும்பராசி என்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பொருளாதாரமாக, அப்புறம் ஃபண்டு டிரான்சாக்ஷனில் நிறைய விஷயங்கள் போய் லாக் ஆகிட்டுருக்கும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத வகையில் பல வகையிலும் கஷ்டப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா மெயினாக மேல் அதிகாரிகள், தனக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய மேல் அதிகாரிகள் ரொம்ப ட்ரபிள் பண்ணுவாங்க. கார்னர் பண்ணுறது, கூட இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு அவங்க கலகம் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் செய்கிறது, நிம்மதி இல்லாமல் இருப்பது, அன்சப்போர்ட்டடாக இருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் மன கஷ்டங்கள், மனசில் ஒரு பயம் இருக்குமே ஆனால், வேலை பற்றின ஜாபு பற்றின பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி அன்பர்களே. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம், மன கவலைகள், பண கஷ்டம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருப்பது. நான் சொன்னேன், ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், ஒரு டைலர் ஷோரூமாக இருக்கலாம், அல்லது ஒரு டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டு மார்க்கெட்டாக இருக்கலாம், சில்வர் மார்க்கெட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், பிரான்ச்சஸாக இருக்கலாம், ஃப்ரான்ச்சஸாக இருக்கலாம். அப்போது இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். ஸோ இந்த சித்திரையில் அப்படி என்ன விசேஷம்? இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சாமி அவ்வளோ சூப்பராக சொல்கிறீங்க? கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது பார்த்தா கும்பராசியை பற்றி எல்லா உண்மைகளும் எப்படி இருக்காங்க, கரண்ட் பொசிஷன் என்ன, ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பமாக இருக்குது, அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அவங்கள்ட்ட. ஏன்னா வெளியில் சொல்ல முடியாது, அவங்களாம் ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும், அவங்க பிரச்சனைலாம் வெளியில் சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னாக்கா. அல்லது ஒரு நான் தான் சொன்ன மாதிரி இன்டைரக்ட் பிஸ்னஸாக இருக்கும், அவங்களும் வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கும். இல்லைனா ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும், கணவன் மனைவி அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க, இல்லை கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் வெளியில் ஏதாவது பணம் காசு கொடுத்து சிக்கலில் மாட்டிப்பாங்க, தெரிஞ்சால் கஷ்டமாக போயிடும், பிரிவே வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள். அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பரிகாரங்கள் தான் கை கொடுக்கும். உங்கள் கஷ்டம் தீரணும்னா பரிகாரங்கள், வழிபாடுகள், தெய்வ பக்தி தான், சாமி தான் உங்களுக்கு காப்பாற்றும். அந்த சாமி தான் கொடுக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு. சாமி கொடுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. கும்பராசிக்கு நல்ல நேரம் துவங்குகிறது. தமிழ் புத்தாண்டு கும்பராசி அன்பர்களே. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது. மெயினாக ஒரே ஒரு விஷயம்தான், ராசிக்கு 8ஆம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம். குரு பகவான் உச்சம் 2-11 கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம், 6-8 அமைஞ்சிடறாரு, 6ஆம் இடத்துல உச்சம். இப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய ராகு விலகுகிறது. இதனால் எல்லா பிரச்சனையும் தீரும். அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே ஒரு முறை ஒரு கன்சல்டிங் எடுத்துகிட்டு
ஒரு ஜாதகத்தை பார்த்து இதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வழிபாடுகள் அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் கும்பராசி அன்பர்களே. அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவியிடையே அதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம், பிரிவுகள் இருந்திருக்கலாம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மெயினாக ஃபேமிலியில் ஒரு நிம்மதி இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டில் தான் நிறைய சுபத்துவமான கிரக பயிற்சிகள்லாம் அமையுது. மெயினாக இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யுதுங்க. அதாவது நல்லார் ஒருவர் உளாராயன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. வள்ளுவர் சொன்னதை போல இந்த குரு பகவான் ஒரே ஒருத்தர் மட்டும் நல்ல கிரகம் சுபகிரகம் உச்சம் அடையுமே ஆனால் அது குடும்பத்தில் எல்லாரையும் காப்பாற்றும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது, பிரிவுகள் இருக்குது, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ளே வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவு, ஏமாற்றங்கள், அப்பா ஏமாற்றிட்டாரு, அம்மா ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் மாமனார் மாமியார் ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் அண்ணன் தம்பிங்க ஏமாற்றிட்டாங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒத்து வரலை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்து வராமல் இருக்குது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகலை, பிரிவுகள் இருக்குது, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே போல் வீண் கலகங்கள் இருப்பது, செய்வினை கோளாறுகள், இடதோஷங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, மெயினாக அந்த அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், விரோதிகளால் வரக்கூடியது, கலகங்கள், வீண் பிள்ளை அபமானங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நல்லது நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அப்போது அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும், திருமண உறவுகள் சிறப்பாக இருக்கும், திருமண யோகங்கள் கைகூடும். அடுத்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் நடக்கும். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.